பிசினஸில் தீவிர ஆர்வமுடைய சித்தார்த் பல துறைகள் முதலில் ஐயோ இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் இப்போ அது ஃபேஷன்ல எனக்கு ஒரே ஒரு ஸ்டார்ட் அப் தான் இருக்கு, எட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட். அது என் குழந்தை, அதோட சிஎஃப்ஓ எங்க அப்பா. I think it's a corporate now. It's not a startup anymore. It is still I don't believe in organization building. I believe in individual development. But it's not a startup anymore. It's 5 years, 5 successful. It is 13 years old. Yeah, sorry, 5 successful movies. Yeah, 5 films. Yeah. So it's not a startup. Correct. So that's the only startup I have experience with is what I'm saying. மத்தவங்களோட ஸ்டார்ட்அப்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்குலாம் எனக்கு அவ்வளோ அட்வான்ஸ் திங்கிங்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ பல ஆயிரம் கோடி இருக்கிற பிராண்ட்ஸ், நிறைய பிராண்ட்ஸ் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஸ்டேக் ஹோல்டரா அம்பாசிடரா வந்திருக்காங்க. அது ஏதோ ஒரு கனெக்ஷன் இல்லாம இருந்தாலும் I never went there. And I have no regrets because இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க யூனிகானா கூட ஆயிடுங்க. அடுத்த வருஷம் நீங்க டுபாகூர் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. இப்போ இருக்கிற இந்தியன் கார்ப்பரேட் உங்களுக்கு தெரியும், அங்கேயும் போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அது எப்படி போய் சொல்லுவாங்க? ஏன்னா போய் சொன்னாதான் முன்னேற முடியுங்கிற ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் பீயிங் that's how the .com boom நீங்க வரதுக்கு முன்னாடி 2009ல நாங்க ஒரு ஃபேஸ் பண்ணோம். வெரி வெரி பேட் இட் வாஸ். ஸோ அது எதனால ஆச்சுன்னு உங்களுக்கு பிக் ஷாட் பார்த்து தெரியும். ஸோ யா, ஐ ஹாவ் நோ இன்வெஸ்ட்மெண்ட் பிரெயின். என் குடும்பம் நான் எட்டாக்கியே சொல்றேன், என் பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னே நான் முடிவு பண்ண மாட்டேன். எனக்கு அலௌடே கிடையாது. ஏன்னா நீங்க ஆர்டிஸ்ட் கையில பணத்தை கொடுத்தீங்கன்னா அவன் காலி பண்ணி விட்டுருவான். அதுக்கு ஒரு சிஎஃப்ஓ வேணும். சோ இந்த இன்வெஸ்ட்மென்ட்லாம் நீங்க எங்க அப்பா பார்த்து அவரை கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தான சிஎஃப்ஓங்க இருக்காங்க. வித் ஆல் தி எக்ஸ்பீரியன்ஸ் இன் நெஸ்லே உட்கார்ந்து இல்ல, he is 80 plus. He is my financial everything. நீங்க என்ன ஈஸியா ஸ்டார்ட் அப் கன்வின்ஸ் பண்ணிடலாம். அவர்கிட்ட போய் நீங்க ஸ்டார்ட் அப்புக்கு 10 ரூபாய் வாங்கி காட்டுங்க, அவர் உங்களை கேட்கிற கேள்வி விட்டு நீங்க ஓடிடுவீங்க. He is a mentor for many seniors in the industry and he எங்களோட யூனிட்ல ஜெனரலா நீங்க எட்டாக்கில வர்க் பண்ண வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிடிஎஸ், உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே சொல்லி கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா பேமெண்ட்ஸும் ஆன்லைன். இது வரைக்கும் யாருமே எங்க கிட்ட சம்பளம் கேட்டது கிடையாது. நீங்க எப்போ ஷூட்டிங் வரீங்களோ, சிவா சார் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் ஹெட் ஆஃப் மேக்கப். வித்தின் 2 hours உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இது வரைக்கும் 12 வருஷத்துல எங்க மேல 1 ரூபாய் கூட யாருமே குறை சொன்னது கிடையாது. அண்ட் நாங்க வேலைக்கு கூப்பிட்டா ரொம்ப ஓடி ஓடி வருவாங்க பெப்சிலையும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பின் an amazing experience. ஸோ ஸ்டார்ட் அப்ல அந்த மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. ஒரு கார்ட்போர்டோட சேர்த்து உடச்சிட்டேன். மிகவும் மிகவும் வெரி குட். திறமை உள்ள சித்தார்த்துக்கு அவருக்கு ஆட்டிடியூட்னால அப்படியா? மற்றும் மனதை பட்டதை வெளிப்படையாக பேசும் காரணம். அது யாரு தோல்விங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்களோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது தோக்கல வாழ்க்கையில. ஸோ தோல்விகள் wrong word. No, you said very clearly that a movie or a success you do it for your தோல்வி is defeat. நீங்க தோத்துட்டீங்கன்னு நீங்க முடிவு பண்ணணும். எவனோ சொல்லி நான் தோத்தனா ஜெயிச்சிக்கிறதுன்ற டயலாக் தான். எவனோ சொல்லி நான் ஜெயிச்சுனா தோத்தனான்னு தெரிஞ்சுக்கிறது நான் என்ன ஆட்டுக்குட்டியானே? எனக்கு தெரியும் நான் எப்போ வாட் ஐ எம் ட்ரைங் டு டூங்கிறது. அண்ட் வெளிப்படையா பேசுறது பிரச்சனைனா அது 30 வருஷமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இது பிரச்சனை இது பிரச்சனைன்னு. நான் அதை கேட்கறவனா இருந்தா இந்நேரத்துக்கு கொஞ்சமாவது பேச்சையோ ஆட்டிடியூடோ குறைச்சிருப்பேன். பட் அது எனக்கு அப்படிதான் பேச வரும். அதுதான் என்னோட ஆட்டிடியூட். அது குட்டா பேடா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா நான் இப்படிதான், நான் இப்படிதான் இருக்க போறேன். எப்படி இவ்வளவு இளமையா இருக்கீங்கன்னா ஏன்னா இவ்வளவு முட்டாளா இருக்கேன். எல்லாமே சேர்ந்து தான் இருக்கு. ஸோ ரைட், இட்ஸ் தி சேம் திங். ஃபூல் ஹார்டின்னு சொல்லுவாங்கல்ல, தட்ஸ் வாட் இட் இஸ். இயற்கையின் மேல் பெரும் காதல் கொண்ட சித்தார்த் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பொருட்களை சினிமாவிலும் தன் ஆய்விலும் பயன்படுத்த மாட்டார். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் எங்கேயுமே யாரும் யூஸ் பண்றது இல்லை. பட் எனக்கு சில கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டார் பக்ஸோ அந்த மாதிரி காஃபி ஷாப்ல போய் பிளாஸ்டிக் மூடி இருக்கிற ஒரு கப்புல அவங்க பேப்பர்ல ஸ்ட்ரா போடுறாங்க. அந்த பேப்பர் ஸ்ட்ரா மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் உலகத்திலே கிடையாது. அது ஜவ்வு மாதிரி ஆயிடுது 5 மினிட்ஸ்க்குள்ள. என்னமோலாம் ஆகுது. அதோட டேஸ்ட் ஒன்று இருக்கு. ஸோ அது கொஞ்சம் இம்ப்ராக்டிக்கலா இருக்கு. பட் ஜென்ரலா பிளாஸ்டிக் இஸ் நாட் மை ஃபேவரட் சப்ஸ்டன்ஸ். ஐ லைக் மெட்டல். ஏன்னா அது எப்போல இருந்தோ மெட்டல் ஏஜ்ல இருந்து இருக்கு. ஸோ ஐ சே ரிமூவ் ஆல் பிளாஸ்டிக். ஸோ ஐ லீவ் திஸ் ஆன். திஸ் இஸ் குட். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் இஸ் வெரி பேட். பாலிவுட்டில் மிகப்பெரிய டன் 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 டன். Well played. Yes, thank you. அது ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டாங்க. Presenting sponsor Bubble Paints. பெயிண்ட்னாலே இனி Bubble Paint மட்டும்தான். Powered by Vishwa and Devji Diamonds. வைரத்தின் முகவரி Terranum Homes, brand of trust மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. குக்கிங் பார்ட்னர் ரூபினி, தரமான சமையல் எண்ணெய். Beverage partner Daily. Taste Daily, Taste the Daily.